அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி 2024 தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற பொது பலன்கள் தான். அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா, இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ருட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும். அதனால தான் நம்ம ராசி பலனை நம்ம பார்க்குறோம். அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியிலே அப்படின்னு பார்க்குறோம். வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க. ஆக 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க, அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது, இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ 12 ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே கோச்சாரத்தில் ராகு பகவான், அவர் பார்த்திங்கன்னா புத நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு. அடுத்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதுவுமே சிறப்பு. 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஆக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஜெயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நமக்கு ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை நமக்கு இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை, போராட்டங்கள் இந்த மாதம் இல்லை. ஆக நீங்கள் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒரு வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டால் கூட எகெயின் மறுபடியும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் வேலை என்பது இல்லாமல் இல்லை. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடையாது. ஆகையினால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான மதிப்பு, அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும். ஒருவேளை இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேறு மானிட்டரி சோர்ஸஸ் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எனி அதர் குவாசி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது எனி அதர் கண்ட்ரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும்
டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நோயினுடைய தன்மையும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நோயை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய குறைவு உண்டு. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய சுயதொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை. உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கார். சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார். எப்போ திருப்தியாக வரணும்? இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்தியாக இருப்பார். ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வெளியே நிற்கிதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, பொருள் வரவு, உங்களுக்கு பணம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரும். அதில் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த மாதம் தாராளமாக வேலையும் நல்லா இருக்குது. வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் பின்னாடி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்குறார், செவ்வாய் இருக்கிறார், அங்கே சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நான் முதலே சொன்னது மாதிரி நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார். அப்படி இருந்தாலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாயே 10ல் இருக்கார். ஆக 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருமே மூல நட்சத்திரத்தில், கேதுவோடைய நட்சத்திரம், அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறார். ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆனாலும் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியத்தையும் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் கையை விட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கையை விட்டு போகும். ஆனால் எதிர்பார்த்த விலையை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகவே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். பண வரவு, பொருள் வரவு இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். இது எல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவை
பெருசாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடை இருக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷனுமே கவனம் செலுத்தணும். 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் கல்வியில் ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, குறிப்பாக பெண் தெய்வத்துடைய வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். மிக ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.